ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தேவ கிருபையில் நிலைத்திருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலும் அநேகம் பேர் வந்து கலந்து கொண்டது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். சீக்கிரத்தில் நம்முடைய லக்கை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு பழக்கமான ஒரு வேத பகுதியை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இதெல்லாம் சொல்லி 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. திராட்சை செடியை குறித்தும் கொடியை குறித்தும் ஆண்டவராகிய இயேசுநாதர் ஓமானமாய் பேசுகிறார். தான் திராட்சை செடி என்றும் நாம் எல்லாரும் கொடிகள், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள். அவரோடு இணைக்கப்படாவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியாது. 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். திராட்சை தோட்டக்காரர் அறுத்து போடுவார். ஆனால் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆகினால்தான் நாம் திராட்சை செடியாக்கி ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாக இருக்கிறோம். அந்த கொடிகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அது சுத்தப்படுத்தப்பட வேண்டும். காய்ந்து போன உலர்ந்து போன சருகுகள் நீக்கப்பட்டு எப்பொழுதும் செடியோடு நன்றாய் இணைக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக கருத்து சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவரோடு இணைக்கப்படாவிட்டு இருந்தால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. கனி கொடுக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அவரோடு இணைக்கப்பட்டிருப்போமே, ஆனால் அவர் நல்ல திராட்சை செடி. அந்த நல்ல திராட்சை செடியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறதான சாரம் நம்மையும் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக உற்சாகப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நல்ல கனிகளை கொடுக்கும் பொழுது மிகுந்த கனிகள், சாதாரணமாக மாத்திரமல்ல, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நமக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று கேட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வல்ல தேவன் இந்த நாளிலும் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அதற்கான ஒரே ஒரு வழி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதான தேவ பிள்ளைகளாய் காணப்பட இந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மோடு இணைந்தவர்களாய் உம்முடைய கர்த்தாவே அந்த சாறு எங்களுக்குள்ளே இறங்கி உம்மை போன்ற கனி கொடுக்கிறவர்களாய், உம்மை போலவே நாங்கள் வாழத்தக்கதாய், உம்மை போலவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. அதற்காக நீர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் இணைந்திருக்க இந்த நாளில் இன்னும் அதிகமான கிருபை தாரும். உம்மால் எல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனதார அறிந்து அதை கொத்தவண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீர் எங்களோடு நாங்கள் உம்மோடும் இணைந்தவர்களாய் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட இந்த நாளிலே கூட ஒத்தாசை கொண்டு நீர் அதை செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இணைந்தவர்களாய் மிகுந்த கனிகளை கொடுக்க இந்த நாளிலும் கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.